ஒரு ஸ்திரீயை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புறேன். இந்த அம்மாவை பத்தி எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா தான் எல்லாருமே பேசுவாங்க. ஆனா இந்த அம்மாவை பத்தி நல்ல விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போவோம். 1 ராஜாக்கள். அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படிக்கு நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நீ இந்த அதிகாரம் 1 ராஜாக்கள் புத்தகத்துல கொஞ்சம் பின்னணியை நம்ம வாசிச்சோம்னா, தாவீதுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இப்போ தாவீதை பார்த்துக்கிறதுக்கே ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சு கூட வந்து இருக்கிற அளவுக்கு தாவீதுக்கு நல்ல வயசாயிடுச்சு. ஆனால் தாவீது ஒரு விஷயத்தை சரி செய்யாமல் வச்சுருந்தா. தாவீதுக்கு நிறைய மனைவிகள், நிறைய பிள்ளைகளும் கூட. இப்போ தான் ஒரு பிரச்சனை ஓஞ்சி முடிஞ்சிச்சு, அப்சலோமன் பிரச்சனை. இப்போ இந்த அடுத்து ராஜாவாகிறதுக்கு நிறைய பேருக்கு என்ன ஆசை. இந்த ஆசைகளுக்குள்ள நிறைய பேர் போராடி கொண்டிருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி சாலமோன் தான் அடுத்து என்ன ஆகணும்? ராஜாவாகணும். அப்படி ஆகுவாருன்னு வாக்குத்தத்தத்தை யார் சொன்ன? தாவீதே சொல்லியிருக்காரு. சாலமோன் தான் ஆக போறாருன்னு தாவீதுக்கு என்ன பண்ணும்? நல்லா தெரியும். அந்த புத்தகத்துல 1 ராஜாக்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல இந்த வாக்குத்தத்தமும் இந்த ஞானமும் இந்த வெளிப்பாடும் தாவீதுக்கு இருந்தும் கூட தாவீது அதை குறித்து என்ன பண்ணவே இல்லை அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கொடுக்கவே இல்லை எல்லாருக்கும். ஆனா பத்சேபாலுன்னு சாலமோனுடைய தாயாகிய பத்சேபாலுக்கு இது நல்லா தெரியும். இப்ப பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? நாத்தான் வரார். நாத்தான் வந்து அவருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, அதோனியா என்ற ஒரு பையன் தாவீதுக்கு இருக்கிறாரு. இந்த அதோனியா என்ன பண்றாருன்னா மற்றவர்கள் எல்லாம் கூட்டி தன்னை ராஜாவாக்கிக்க அவரு என்ன பண்றாரு? முயற்சி பண்றாரு. இந்த ராஜ பதவியை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி யார்கிட்ட சொல்றாங்க? பத்சேபால். பத்சேபால்னாலே வேசித்தனம் பண்ணிட்டா, பாவம் பண்ணிட்டா, அதான் நமக்கு ஞாபகம். இப்ப பத்சேபால் கிட்ட சொன்ன உடனே நாத்தான் சொல்றாரு, நீ போய் கேளு ராஜா கிட்ட. என்ன எனக்கு சொன்னீங்கல்லப்பா, நீங்க செய்யுங்க. என்னது? ஹல்லேலூயா, ஆமென். நீங்க சொன்னீங்கல்ல என் பிள்ளை தான் அடுத்து ராஜாவாகணும்னு, நீங்க அதை செய்யுங்க. அந்த வசனத்துல ரொம்ப அழகா இருக்கும். வாசிக்கலாமா? 16ஆம் வசனத்துல பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேணும்? ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்களும் ஆண்டவரை சரியாய் வணங்கினீங்கன்னா கர்த்தர் உங்ககிட்ட இந்த வார்த்தை கேட்பார். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறவர்கள் நம்ம ஆண்டரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நமக்கு தெரியறதே இல்லை. நிறைய நேரத்துல நிறைய பேருக்கு இந்த ரகசியமே தெரியறது இல்லை. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சா அப்பா தானா என்ன பண்ணுவாரு? பார்த்துருக்கீங்களா? அப்பாவுக்கு பிடிச்ச ரேங்க் எடுத்தா நீங்க எதுவுமே கேட்க வேணாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை போய் என்ன பண்ணிடுவார்? எங்க அப்பா நல்ல அப்பா தான். எங்களை விட்டுட்டு போனாலும் எங்க அப்பா எனக்கு ஒரு நல்ல அப்பா தான். என் அப்பாவை நான் வந்து மோசமான தகப்பன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து 10th மார்க், ஏன்னா நான் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, மக்கு ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. ஒரு 10வது ரேங்க்குள்ளே எப்படியோ தேறி எடுத்துருவேன். அவ்வளோதான் நம்மளால முடியும். ஆனால் நான் 10th எழுதும்பொழுது ஃபஸ்ட்டு என் குடும்பத்திலே நான் தான் 10வது எழுதுறேன். அப்போ எழுதுறதுனால எல்லாருக்கும் வந்து என்ன எடுப்பா அப்படின்னு. நான் நல்ல மார்க்கு தேவ கிருபையில் நானே எதிர்பார்க்கல, நல்ல மார்க் எடுத்துட்டேன். உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? உனக்கு அவருக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னு கூட எங்கள் அப்பா கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. உடனே போய் அவருக்கு ஒரு அரியர், அவர் கவர்மெண்ட்ல டீச்சராக இருந்தார், அப்போ டீச்சராக இருந்ததுனால உடனே அவருக்கு ஒரு அரியர் வந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்கூட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டார், புது ஸ்கூட்டி. அப்புறம் 11th 12th நான் அதெல்லாம் போவேன். எல்லா பிள்ளைகளும் சைக்கிளில் வந்தாலும் நானும் ஒரு சில பிள்ளைகள் என்ன பண்ணுவோம்? ஸ்கூட்டியில் போவோம். ஒரு பிள்ளை தனக்கு பிடிச்ச மாதிரியும் தன்னுடைய பேரை பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு பிள்ளை நடந்த உடனே இந்த உலகத்தில் இருக்கிற அது ஆண்டவர் எப்படி பேர் தரார் தெரியுமா? பொல்லாதவர்களாகிய நீங்களே. எப்படி பிள்ளைய உயிருக்கு மேலா நேசிக்கிற நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. பிள்ளைகளுக்காக எதையும் தியாகம் பண்ற நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு எதை தரணும்னு தெரியும். அப்ப என்னுடைய தகப்பன் நம்ம பிள்ளை இப்படி நம்ம பேரை
ஏன்னா சர்ச்சில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் பியர் ப்ரெஷர் இல்லை. மற்ற பிள்ளைகளாவது குடும்பத்தில் மட்டும் இருக்கவங்க மட்டும் தான் கேட்பாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வர பிள்ளைங்களை என்னமா இருக்கு என்னமா இருக்கு என்னமா இருக்கு, சர்ச்சில் அவளை எடுத்துட்டா, சர்ச்சில் இவள் எடுத்துட்டா, இப்படியே நம்மளுக்கு என்ன பண்ணிடும், பிள்ளைகளுக்கு ப்ரெஷர் ஏறும். அப்போ இப்படி எடுத்து கொஞ்சம் நம்ம மானத்தை பிள்ளை காப்பாத்திருச்சேன்னு எங்கள் அப்பா சந்தோஷத்தோடு என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இன்னைக்கும் சொல்லித்தரேன் ஒரு ரகசியத்தை. அப்பாவை சந்தோஷப்படுத்துனீங்கன்னா அப்பா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு உங்களுக்கு ஆர்டர் தருவார். அல்லேலூயா. சம்டைம்ஸ் என்ன வேணும்னு கேட்காம உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஆமா, பொல்லாதவர்களாகிய ஒரு தகப்பனே தன் பிள்ளையை, தன் பேரை பெருமைப்படுத்தின தன் பிள்ளைக்கு ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கர்த்தரும் நிச்சயமா உங்களுக்கு தர அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, அவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அவருடைய பேரை பெருமைப்படுத்துகிற ஒரு நடக்கை. உங்களுடைய நற்கிரியை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும். நீங்க செய்யற நற்கிரியை பிதாவுக்கு மகிமை வந்துச்சுன்னா ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டு தேடி வரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிள்ளைகளை தேடி வரும். அப்ப நான் என்ன செய்யணும், பெண்களுக்கு இருக்க வேண்டியது நற்கிரியை தான். நிறைய ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு கிரியைகள் தவறா இருக்கும். அப்ப உடனே என்ன கேட்பாங்க, நீ என்ன ஜெபிக்கிற அப்படி கேட்கிறாங்கல்ல. எப்படி ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு கணவனை ஒரு பெண் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியும்? ஜெபம் தான் முதல்ல நான் சொல்லுவேன். இரண்டாவது உங்க நற்கிரியை. உங்க நற்கிரியை பார்க்கும் போதே, உங்க வாழ்க்கையில நீங்க பெறுகிற பாற்றத்தை பார்க்கும் போதே, நான் இதை இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருந்தேன். நாங்க வந்து ஏலகிரியில இப்ப நாங்க ஆன்லைன்ல சொன்னாங்க இல்லையா சிஸ்டர், நடத்துறோம் பிரேயர். அதை வந்து ஒரு நாள் கூட்டமா ஏலகிரி மலையில வந்து வச்சிருந்தோம். சும்மா பக்கத்துல இருக்கிற பெண்கள்லாம் வர வச்சு அதை நடத்தும் பொழுது இந்த மாதிரி பிரசங்கத்துக்கு ஒரு நாள் ஃபுல்லா நடந்தது. லஞ்ச் எல்லாம் கொடுத்து நடத்தணும். அப்போ ஒரு நாள் ஃபுல்லா நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் காலையில இந்த மாதிரி ஜெபம், ஆராதனை, அனாயிட்டிங் செஷன். ஆஃப்டர்நூன் என்ன பண்ணோம், எல்லாரும் வெளியில போய், ஏன்னா நல்ல மலை சில்லுன்னு அந்த அவ்வளோ அழகா இருக்கும். அப்படியே சேரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு புல் தரையில சேரை போட்டு உட்காந்து டிஸ்கஷன். குடும்ப பிரச்சனைகள் இப்படி இருக்கு, நான் இது என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்பாங்க, நான் பதில் சொல்வேன். ஒரு சில ஸ்திரீகள் அவர்களுடைய அனுபவத்திலிருந்து அவங்க சொல்லுவாங்க. இப்படி மாத்தி மாத்தி என்ன பண்ணோம்னா, பிராக்டிக்கலா எப்படி ஒரு குடும்ப ஸ்திரீகள் இருக்கணும், குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல, வாலி, அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு சில ரகசியங்களை அவங்களுக்கு சொல்ல கர்த்தர் கிருபை தந்தார். அப்போ ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்க அந்த ரகசியத்தை என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போயிட்டு தன் மாமியார இந்த ரகசியத்தை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, டீல் பண்ணியிருக்காங்க. அதை சொன்னா அது கொஞ்சம் டைம் ஆயிரும், அதனால தான் நான் டைம் சொல்லலை. டீல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபேமிலியில கம்ப்ளீட்டா சமாதானம். அவங்க கணவருக்கு ஒரே ஆச்சரியம், நீ அந்த ஏலகிரிக்கு அந்த சிஸ்டர் கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உங்ககிட்ட நல்ல மாற்றத்தை நான் பார்க்குறேன். அதுக்குள்ள அவங்க ஹஸ்பண்டே போ 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 அந்த சிஸ்டர் மீட்டிங் போ, உட்காராத. இந்த மாதிரி நிறைய பெண்களை இப்போ ஆண்கள் தான் எங்க ப்ரேயருக்கு அனுப்பி விடுறாங்க. நான் சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம் சாப்பாடு கொடுத்துட்டு போ போ போ. ஏன்னா கிரியையில மாற்றத்தை பார்க்குறாங்க. இப்ப நீ எப்படி எங்க அம்மா அப்படி பேசினாலும் நீ இப்படி பேசுறியே, பரவாயில்லையே. இல்ல, ஒரு ரகசியம் சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி பேசணும், எப்படி நடக்கணும். அந்த ரகசியத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது பாருங்க. அந்த நற்கிரியை என்ன பண்ணுச்சுன்னா, அவர்கள் கணவன்மார்களே கர்த்தரின் பக்கம் தள்ளுகிறத மாறுச்சு. இன்னைக்கு உங்க நற்கிரிகள் அப்படி மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். இங்க நம்ம வாசிக்கிறோம், இந்த பத்சேபாள் நேரா போய் அடுத்து அவ என்ன கேட்கிறானார், அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தில் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. அல்லேலூயா, ஆமென். எனக்கு ஆணையிட்டீரே, எனக்கு நீ சொன்னீரே, எனக்கு நீங்க சொன்னீங்களேப்பா. ஆனா இப்ப வேறொருவன் வந்து அதுக்காக போராடிட்டு இருக்கானே. உங்க வாக்கு தத்தத்துக்கும் நீங்க சொன்னதுக்கும் சூழ்நிலைமைக்கும் எதிர்மறையா நடக்குது. அப்படிதான் நம்ம நிறைய தடவை கேள்வி கேட்கிறோம். ஆமா தானே? எத்தனை பேருக்கு அந்த டவுட் இருக்கு? கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம வாழ்க்கை வேற மாதிரி போயிட்டு இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம பத்சேபாள் கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? நீர் சொன்னீரே, நீர் சொன்னீரேப்பா, நீர் சொன்னீரே. அப்படி போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வாக்கு தத்தத்தை கையில பிடிச்சு அந்த கார்டை வாங்கிட்டு அதை பைபிளுக்குள்ளே வச்சு எப்பயாவது கேட்கும் போது திரும்பி பார்த்து கூட, வாக்கு தத்தத்தை தேவ சமூகத்துல போய் நீங்க போய் வாசிச்சு பாருங்க. நெஹேமியா, எஸ்ரா, யோசுவா, எல்லா தேவ மனுஷர்களும் அவர்கள்
ஜெபிக்கும் பொழுது அவங்க ஜெபத்தை போய் பாருங்க. நெகேமியா புத்தகத்துல இருக்கிற ஜெபங்கள்லாம் அற்புதமானவைகள். நீங்க போய் அவங்க ஜெபங்கள்லாம் பாருங்க. அவங்க ஜெபிக்கும் போதெல்லாம் ஒரு வார்த்தையை கான்ஸ்டன்டா சொல்லுவாங்க. மோசேயுடைய ஜெபம் போய் பாருங்க. எல்லா மனுஷனுடைய ஜெபம் என்ன சொல்லும் தெரியுமா? ஆண்டவரே, எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூர். இப்படி சொல்லி எங்கெல்லாம் ஜெபிச்சாங்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நன்மையும் அவர்கள் கண்டார். பத்சேபாள் அவ போய் கேக்குறா, நீர் உம்முடைய அடியாளுக்கு சொன்னீரேப்பா, நீர் சொன்னீர். ஆனா இப்ப இன்னொருவன் எழும்பி என் பிள்ளை சிங்காசனத்துக்கு வர முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறான். நீங்க அதுக்கப்புறம் வீட்டுல போய் தயவு செஞ்சு இந்த அதிகாரத்தை வாசிச்சு பாரு. ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு அற்புதமா இருக்கும். அல்லேலூயா. அவள் கேட்ட உடனே பின்னாடியே நாத்தான் வராரு. நாத்தான் வந்து அதை கன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறம் தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? அன்னைக்கே அந்த நிமிஷமே வர சொல்றாரு. எல்லாரும் வாங்க, சாலமோனை கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணி சாலமோனை நகர்வரம் வர வைத்து சாலமோன் ராஜாவாக்க ஆனான் என்று எல்லாருக்குமே சொல்லு என்று சிங்காசனத்துல வந்து சாலமோனை உட்கார வச்சு தாவீது சொல்றார், என் கண் பார்க்க என் சிங்காசனத்துல எனக்கு அடுத்தவனை நீங்க உட்கார வச்சீங்களேப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த நாளே பத்சேபாளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அதற்கு ஆமென் என்று சாலமோனை ராஜாவாக்கினார். உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் கர்த்தரிடத்துல போய் கேளுங்க. உங்க கணவரை குறித்து கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் கர்த்தரிடத்துல போய் கேளுங்க. அடியாளுக்கு சொன்னீரே அப்பா, அடியாளுக்கு சொன்னீரே. நான் சொல்றேன், கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, நீங்க கேட்டா அதை செய்கிற ஒரு கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார் என்பதுதான் உங்களுக்கு இருக்கிற தைரியம். அல்லேலூயா. நான் கேட்டா எனக்கு ஒரு 5 ரூபாய் கொடுக்க ஒரு ஆள் இல்லைன்னு யாராவது இங்க இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், இல்ல மனுஷர் இல்ல, நீங்க கேட்டா 5 கோடியை கூட கொடுக்கிற ஒரு கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷர்கள் நம்மை விட்டு போகிறது சில நேரத்துல நல்லது. அப்பதான் நமக்கு தெரியும் கர்த்தர் ஒருவர் தான் நம்மோடு நிரந்தரமாய் வருகிறவர் என்று. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்காக செய்வார். என்ன எதிர்பார்க்கிறார்? சுதந்திரத்தை கேளுங்க. ஃபர்ஸ்ட் சிலுவையின் சுதந்திரங்களை, இரண்டாவது வாக்குத்தத்தத்தை கேளுங்க. அல்லேலூயா. மூன்றாவது நீங்க கேட்க வேண்டிய முக்கியமான, இது எல்லாவற்றுக்கும் முக்கியமான ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 20 to 24 வரை அக்சால் என்கிற ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம வாசிப்போம். நல்லா தெரிஞ்சிருக்கோம். நம்ம அப்புறமா டைம் இல்லாதனால நீங்க கண்டிப்பா வீட்டுல போய் இந்த வசனங்களை வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். இவை அக்சால் யாரு அப்படின்னா, யோசுவா காலேபுன்னு 2 பேர் இருந்தாங்க. அந்த காலேபுடைய மகள். இப்ப இந்த காலேபுக்கு தன்னுடைய பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது நம்ம என்ன கொடுப்போம்? கூட ஏதாவது கொடுத்து அனுப்போம், சீர் கொடுப்போம். சீர் கொடுக்கும் போது அவர் என்ன கொடுத்தார்? அந்த ஒரே ஒரு வசனத்தை அந்த 15 மட்டும் வாசி. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். இவன் என்ன பண்ணிட்டான்னா, அவங்க அப்பா வந்து நிலத்தை கொடுத்தாரு, சீர் கொடுத்தார். ஆனா எப்படி கொடுத்தாருன்னா, வறட்சியான நிலத்தை கொடுத்தார். இவன் என்ன பண்ணிட்டா, வாங்கிட்டு கழுத மேல ஏறி பாதி தூரம் போயிட்டான். ஆனா இவன் மனசு அடிச்சுக்குது. என்னது? நம்ம அப்பா கிட்ட கேட்போம். ஏன்னா என் சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் எனக்கு தருவார். ஏன்னா அவரும் பிள்ளை மட்டும் இல்லை, நான் சுதந்திரவாளி. அந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும். அவளுக்கு இருந்துச்சு. கொஞ்ச தூரம் போற வரையும் மறந்துட்டா போல, நம்ம பிள்ளை மட்டும் தானே, அப்பா கொடுக்கறத வாங்கிட்டு போயிருவோம்னு நினைச்சிருப்பா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம், ஐயோ நம்ம பிள்ளை மட்டும் இல்ல, நம்ம சுதந்திரவாளி, திரும்பு அப்படின்னு கழுதையை விட்டு இறங்கி புருஷன்கிட்ட, ஐயா புருஷன்கிட்ட கேட்டுதான் அப்பா கிட்ட போகணும். அல்லேலூயா. விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆச்சுன்னா பைய தூக்கிட்டு வந்துடக்கூடாது. இறங்குனா புருஷன்கிட்ட கேட்கிறா, நான் போய் எங்க அப்பா கிட்ட. இதெல்லாமே பெண்கள். எவ்வளவு ஸ்திரீகள் இந்த பைபிள் இருக்கிறாங்க. பேர் எழுதப்பட்ட ஸ்திரீகள், பேர் எழுதப்படாத ஸ்திரீகள், நிறைய மறைமுகமான ஸ்திரீகள் இருக்காங்க. கர்த்தருக்கு சித்தமான நான் எதிர்காலத்துல அவைகளை பேச எனக்கு ஆசை. வெளிப்படுத்தப்படாத சில ஸ்திரீகளுடைய கிரியைகள் எல்லாம் இந்த பைபிள்ல இருக்கு. இன்னைக்கு மட்டும் எனக்கு காலையில ஆண்டவர் 3 புதிய ஸ்திரீகளை குறித்து சொல்லி கொடுத்தார். எனக்கே இது வரைக்கும் அந்த ஸ்திரீகள் இருக்காங்கன்னே தெரியாது. 2 நல்ல ஸ்திரீகள், ஒரு மோசமான தீர்க்கதரிசி. இது வரைக்கும் நான் யாரும் அந்த ஸ்திரீயை பத்தி பேசி பார்த்ததே இல்லை. அந்த ஸ்திரீனுடைய சுபாவத்தை கர்த்தர் எனக்கு காமிச்ச ஒரு ஸ்பிரிட் ஆண்டவரிடத்துல. அந்த மாதிரி வேதத்தின் ஃபாதர் சொல்றாரு, வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தாரும் ஐயா.
அதிகாரம், அப்பாடா ஒரு அதிகாரம் படிச்சிட்டோம், ஏசப்பா இன்னைக்கு வந்தா நைட்டு நம்ம பரலோகம் போயிடலாம். சில பேர் தலைமாட்டில் வச்சு எப்பவுமே தலைமாட்டில் தாமா வைதத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. படிக்க தெரியாத ஸ்திரீகள் கூட இந்த காட்கள்ல போட்டு கேட்கிறாங்க. வசனம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். சில நேரத்தில் கர்த்தர் நம்ம கூட அப்படி பேசுவார். அல்லேலூயா. அதனால இந்த ரகசியங்களை அறிந்து கொண்டா வாழ்க்கையில நிறைய நிறைய நன்மைகள் நமக்கு என்ன பண்ணிருக்கு இருக்கு. நீர் எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீர். சரி, பிள்ளையா நான் வாங்கிட்டேன், ஆனா நான் சுதந்திரவாளியாச்சே, எனக்கு வறட்சியான நிலம் மட்டும் போகாது. தமிழ்ல எப்படி இருக்குன்னா, எனக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களையும் தர வேண்டும்னு இருக்கு. ஆனா அவன் நீர் பாய்ச்சலான நிலத்தை கேட்கல. வசனம் ஆங்கிலத்துல எப்படி இருக்குன்னா, ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் வாட்டர். எனக்கு என்ன வேணும் நீங்க தரணும்னா, ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் வாட்டர்னா எனக்கு நீரூற்றை தர வேண்டும்னு கேட்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு வறட்சியான நிலமே வேணாம், பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே வேணாம் நான் சொல்லல. பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த வறட்சியான நிலத்தை மாத்துறதுக்கு எனக்கு ஒரு நீரூற்று வேணும், அதை தாங்க. என்ன ஒரு தெளிவு பாத்தீங்களா? அக்சால் 5 வசனம் தான் அக்சாலை பற்றி. நியாயாதிபதிகள்லையும் யோசுவா 2 இடத்துல இந்த 2 இடத்துல ஒரே சம்பவம் 2 இடத்துல வருதுன்னா ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். பைபிள் 2 இடத்துல இந்த அம்மாவை பற்றி வந்திருக்கு. 5 வசனத்துக்குள்ளதான் அடக்கியிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு வசனம் உங்க வாழ்க்கையை மாற்றுகிற, உங்கள் கண்களை திறக்கிற ஒரு கேள்வி. அவ கேட்டது என்ன தெரியுமா? எனக்கு வறட்சியே வேணான்னு கேட்கல, அந்த வறட்சியை மாற்றுகிற நீரூற்று எனக்கு வேணும்னு கேட்கல. அல்லேலூயா. உங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கணும், நீங்க 3வது முக்கியமா கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? நீரூற்று வேண்டும். உங்களுக்கு கர்த்தர் சுதன் நிலம் கொடுத்துருவாரு, ஆனா இந்த நிலத்தை காப்பாத்துறதுக்கு என்ன வேணும்? நீரூற்று வேண்டும். இந்த நீரூற்று இருந்தாதான் இந்த வறட்சியான நிலத்தை உங்களால செழிப்பான நிலமா மாற்ற முடியும். அது என்ன நீரூற்று சிஸ்டர்? அபிஷேகம் தான் சிஸ்டர். உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் சிஸ்டர். ஆமென். வேற எங்கிருந்தோ நமக்கு வரதில்லை, நமக்குள்ள இருந்து போறது. அவ கேக்குறா, அப்பா மோசமான கணவர், இந்த கணவரை எடுத்துக்கொள்ளும் நான் கேட்கல, இந்த கணவரை மாற்றுகிற ஒரு நீரூற்று எனக்கு. பிள்ளை சொல் பேச்சு கேட்கிற பிள்ளை இல்ல, இந்த பிள்ளை எனக்கு வேணான்னு சொல்லக்கூடாது, இந்த பிள்ளையை மாற்றுகிற நீரூற்று எனக்கு வேண்டும். இப்படி வறுமையுள்ள ஒரு குடும்பத்துல, இப்படி சண்டை போடுற ஒரு குடும்பத்துல என்ன கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களேப்பா, இந்த குடும்பம் வேண்டான்னு வீட்டுக்கு ஓடுற ஸ்திரீ இல்ல, அக்சால போல இந்த குடும்பத்தை நீங்க தான் கொடுத்தீங்க, இந்த குடும்பத்தை மாற்றுகிற ஒரு நீரூற்று எனக்கு கொடுங்க. அவ அந்த வறண்ட நிலம் வேணான்னு சொல்ல, அது இருக்கட்டும், ஆனா அதை மாற்றுகிற ஒரு அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று கேட்டேன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அனுப்பும்போது உங்களை நீரூற்றாய் மாற்றி அனுப்ப போகிறார். இப்ப நான் சொன்ன பிரச்சனையா இருக்கலாம், நான் சொல்லாத பிரச்சனையா இருக்கலாம், எவ்வளவு பெரிய வறண்ட நிலத்துல நீங்க நின்று கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கண்களை திறந்து ஒரு நீரூற்றை பார்க்க உதவி செய்வாராக. ஒரு அடிமை பெண்ணாகிய ஆகாருக்காக ஒரு நீரூற்றை கர்த்தர் திறக்க முடியும் என்று சொன்னால், பிள்ளையும் சுதந்திரவாளியும் ஆகிய எனக்கு ஒரு நீரூற்றை கர்த்தர் திறக்காம இருப்பாரா? உங்கள் வறட்சியை மாற்றுகிற ஒரு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அபிஷேகத்தை கேளுங்க. நான் சொல்லுவேன், எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அபிஷேகம் தான். அபிஷேகம் பெற்ற ஒரு ஸ்திரீ ஒரு குடும்பத்துல, சரியான அபிஷேகத்தை பெற்ற ஒரு ஸ்திரீ ஒரு குடும்பத்துல இருந்தா, அந்த குடும்பம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அந்த குடும்பத்தை தலைகீழாய் மாற்ற அந்த பெண்ணால் முடியும். இதை நான் சும்மா ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துகிறதற்கு, உங்க உணர்வுகளை தூண்டி விடுறதுக்கு நான் பேசுற வார்த்தை இல்லை, இது சத்தியம். இதை நான் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன், நான் அனுபவித்திருக்கிறேன். இதை செய்து முடித்த சில ஸ்திரீகளை பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. மோசமான கணவர்களை ஊழியக்காரரை மாற்றின சில ஸ்திரீகளை பார்த்திருக்கிறேன். மோசமான பிள்ளைகளை இன்றைக்கு ஊழியக்காரரை மாற்றி இருக்கிற சில அம்மாமார்களை பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாம சாபமும் வறட்சியும் வறுமையும் உள்ள ஒரு குடும்பத்தை இன்னைக்கு தூக்கி நிறுத்தி இருக்கிற சில புத்தி உள்ள ஸ்திரீகளை பார்த்திருக்கிறேன். உங்க அபிஷேகத்திலே ஞானம், புத்தி, அறிவு எல்லாம் உள்ள பேக்கேஜ். அனாயிண்டிங் இஸ் a பேக்கேஜ். அபிஷேகம்ன்றது ஒரு பேக்கேஜ். அதான் சொல்லுது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும். ஐ லவ் தட் வேர்ட். என்ன வார்த்தை தெரியுமா? சகலத்தையும். ஆமென். சகலத்தையும்னா என்ன? அந்த சகலம்னு வந்துட்டு அதுல ஒண்ணுமே எல்லாமே அடங்கிரும். சமைக்கிறது கூட அடங்கிரும், பேசுறது அடங்கிரும், ஒரு சூழ்நிலைக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு அடங்கிரும். சில நேரத்தில் நம்ம பண்ண ரியாக்ஷன் தான் பிரச்சனையை பெருசாகுச்சு. நம்ம எடுத்த சில தவறான முடிவுகள் தான் குடும்பத்தை பிரிச்சுச்சு. உண்மைதான். அன்னைக்கு கொஞ்ச நேரம் நான் அமைதி காத்திருந்தா, அன்னைக்கு கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா,
அன்னைக்கு என் முகத்துல அப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் நான் கொடுக்காம இருந்தா இன்னைக்கு என் குடும்பம் அப்படி இருந்திருக்காது. நான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அனுசரிச்சு போயிருந்தேனா அதுக்கப்புறம் அது என்னவா மாறி இருக்கும் அந்த பிரச்சனை. உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. எப்பவுமே எல்லார போல ஏவாள போல மற்றவர்களை கை காண்பிக்கிற ஏவாள் இல்ல. அல்லேலூயா. நம்ம ஏவாள போல இருக்கக்கூடாது. சர்பம் வஞ்சித்தது. சர்பம் சொல்லும் பொழுது புருஷங்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அக்சால போல பிரச்சனை இருந்திருக்காது. அக்சால் கழுதையை விட்டு இறங்கி தான் புருஷங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறான். அல்லேலூயா. அப்ப சர்பத்தின் மேல மட்டும் பிரச்சனை இல்லை. பவுல் சொல்றாரு, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் பிசாசு தந்திரத்தை ஸ்திரீகள் கிட்ட தான் காமிச்சிருக்கான். ஆமே. தந்திரத்தெல்லாம் யார்கிட்ட காமிக்கிறா? ஆமா. கெட்டதுன்னு சொன்னா நீங்க ஓடிடுவீங்க. அதனால்தான் அவன் எந்த கெட்டதையும் கெட்டதா காமிக்க மாட்டான். ஆமே. வஞ்சிக்கப்படுறது எப்படிங்க? கெட்டதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? கெட்டதுன்னு முடியும். நல்லது மாதிரி காமிப்போம். லோத்து இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறார். சோதோமும் குமோராவும் எப்படி இருந்ததான் தெரியுமா? ஏதேனை போல இருந்துச்சு, எகிப்தை போல இருந்துச்சு. பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லது மாதிரியே இருந்துச்சு. மொத்த குடும்பம் காலி. அதனாலதான் என்ன வேணும் தெரியுமா? ஸ்திரீகளுக்கு டிசர்னிங் ஸ்பிரிட், பகுத்தறிகிற ஆவி. அக்கா பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க, வீட்டுக்குள்ள விட்டுருவீங்க, அக்கா குடும்பத்தை பிரிச்சிரும். ஆமா. அந்த அக்கா பேசுறத பார்த்தா வாழ்க்கை ஃபுல்லா இந்த அக்கா நம்ம கூட வரும் போல இனிமையா பேசுவாங்க. ஆனா அந்த அக்காவால தான் ஒரு பெரிய ஆபத்தை பிசாசு உள்ள கொண்டு வந்திருப்பான். தேவையில்லாத மனிதர்கள், தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத சில பொருட்கள், தேவையில்லாத சில ஐக்கியங்கள், டிசர்ன் பண்ணாம பாக்குறதுக்கு பளபளப்பா இருக்கிறதுனால உள்ள விட்டதுனால தான் இன்னைக்கு பிரச்சனை. இதுக்குதான் ஆண்டவர் கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஞானத்தை தாரும், பகுத்தறிகிற கிருபை. இதெல்லாம் பேக்கேஜ் அபிஷேகத்துக்குள்ள இருக்கு. இது எல்லாமே அந்த அபிஷேகத்துக்குள்ள இருக்கு. அனாயிட்டிங் உங்களுக்குள்ள இருந்தா ஒருத்தரை பார்க்கும் போது அவங்கள அவங்க பின்னணியை பார்ப்பீங்க. அந்த அக்கா எரிஞ்சு விழுற மாதிரியே இருக்கும், ஆனா அந்த அக்கா உண்மையான அக்காவா இருக்கும். சில நேரத்தில் சில நபர்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்முடைய கணவர் போய் யாரு கூடயோ கை கோத்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாருன்னா உங்க கணவர் நினைச்சுப்பாரு இந்த பிசினஸ் ஓஹோன்னு வரும், நீங்க முட்டி போடணும். உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார், அந்த டிசைனிங் கொடுப்பார். இல்ல இவரோட பிசினஸ் பண்ணா பெரிய லாஸ் வரப்போகுது. நீங்க நான் உங்களுக்கு சொன்ன பலிபீடத்துக்கு முன்னாடி போய் ஆண்டவரே இது எப்படி ஆகலும் தடுத்துட்டு நீங்க இங்க ஜெபம் பண்ணுங்க. அங்க கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? ஒருத்தருக்கும் சண்டை உண்டு பண்ணி. இந்த ஃப்ரெண்டு தான் குடிக்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் நம்ம பிள்ளைய. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இயேசு நாமத்துல முறிப்பார். டிசர்ன் பண்ணணும். இதெல்லாம் தேவனிடத்துல கேட்டு வாங்கணும். முதலாவது சுதந்திரத்தை, இரண்டாவது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, மூன்றாவது நீரூற்று. கேட்டு வாங்கினால் கேட்டா கர்த்தர் கொடுப்பார் என்பது தைரியம். ஏன் தெரியுமா? நான் பிள்ளை மாத்திரம் இல்லை, நான் சுதந்திரம்.